வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மீன் ரெசிபி. கேரளால ரொம்பவே ஃபேமஸான மீன் பொழிச்சது எப்படி ரொம்ப ஈஸியா வீட்டிலேயே செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீன் பொழிச்சது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 அயலை மீன் எடுத்திருக்கேன். அயலை மீன் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மீன் வச்சு இந்த ரெசிபி நீங்கள் பண்ணிக்கலாம். அயலை மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கீறி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலா தடவும் போது உள்ளேலாம் மசாலா நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி வத்தல் பொடி, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு பொடி, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறமா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தில் இருந்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். எலுமிச்சம்பழம் இல்லாதவங்க அதுக்கு பதிலாக வினிகர் இல்லைன்னா புளியை கரைச்சி ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு புளி தண்ணியை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அதில் 1-2 டீஸ்பூன் அளவு தண்ணி விட்டு அதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிடுங்க. இப்போ கீறி வச்ச எல்லா ஃபிஷ்லேயும் இந்த மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். இந்த கீறி வச்ச ஏரியாஸ்லேயும் இந்த வயிற்று பகுதியிலையும் நல்ல மசாலாவை அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்ல உள்ளே இறங்கும். எல்லா மீன்லேயும் மசாலா தடவியாச்சு. இனி இதை ஒரு அரை மணிலேருந்து 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இந்த மீனில் உள்ள மசாலாலாம் நல்லா பிடிக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா மீனெல்லாம் எடுத்துருக்கோம். இனி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு சூடாக விடலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் மசாலா தடவி வச்ச மீனை 1 by 1 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மிதமான சூட்டில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் உள்ளேலாம் நல்லா குக் ஆகும். ஒரு 4-5 நிமிஷம் ஒரு சைடு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு மறுபக்கம் ஃப்ரை ஆக விடுங்க. ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகணும்னு தேவையில்லை, உள்ளேலாம் ஜஸ்ட் குக் ஆனால் போதும். நாலு மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இனி இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மீன் பொரிச்ச அதே பேன்லேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கறிவேப்பிலை, கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க, அப்போ வெங்காயம் சீக்கிரமே குக் ஆகிரும். கூடவே ஒரு பச்சை மிளகாய், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும்போது அதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாடை போகிறது வரை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாடை போனதும் அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா பொடி சேர்த்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மசாலா பொடிகளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு அரை கப்பில் இருந்து 3/4 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1-2 நிமிஷம் அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இந்த மசாலா பொடியெல்லாம் நல்லா குக் ஆகட்டும். மீன் பொழிச்சதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, மசாலாவே ரெடி பண்ணியாச்சு. இனி இதை ஆவியில் வச்சு வேக வைக்கலாம், இல்லைன்னா பேனில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். நான் இன்னைக்கு பேனில் வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆயில் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஆவியில் வச்சு, அதாவது இட்லி குக்கரில் வச்சோ இல்லைன்னா ஏதாவது ஸ்டீமரில் வச்சோ நீங்கள் வேக வச்சுக்கலாம்.
உங்களுக்கு வந்து வாழை இலை கிடைக்கலன்னா நீங்கள் வாழை இலைக்கு பதிலாக அலுமினியம் ஃபாயில் பேப்பரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மீன் மசாலா எல்லாத்தையும் வாழை இலையில் வச்சு மடிக்கிறதுக்கு முன்னாடி வாழை இலையை வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு மடிக்கும் போது இலை வந்து கிளியாமல் இருக்கும். இப்போ தீயில சுட்ட வாழை இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவில் இருந்து ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மீனை வச்சு அகெயின் அதுக்கு மேலே கொஞ்சமாக மசாலா வச்சு அதை மூடிட வேண்டியதான். ரொம்பவே சிம்பிள். நான் வந்து மொத்தம் 4 மீனில் ஃபஸ்ட்டு ஒரு இலையில் வந்து 2 மீன் வச்சு மடிக்கிறேன், இன்னொரு இலையில் 2 மீன் வச்சு மடிக்கிறேன். நீங்கள் வந்து பெரிய சைஸ் இலை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா மீனையும் ஒரே இலையிலே வச்சு மடிச்சிருங்க. இன்றைக்கி வந்து நான் வாழைத்தார் வச்சு தான் கட்ட போகிறேன். உங்ககிட்ட வாழைத்தார் இல்லைன்னா ஏதாவது அது நூல் வச்சு கட்டிக்கோங்க. ரொம்ப டைட்டாக கட்டணும்னு தேவையில்லை, லைட்டாக வந்து கட்டினாலே போதும். எல்லா மீனையும் வாழை இலையில் வச்சு கெட்டியாச்சு. இனி இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு லைட்டாக சூடாக விடுங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் அதுக்கு மேலே நம்ம கெட்டி வச்ச வாழை இலையை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வந்து எண்ணெய் வந்து தெறிக்கும். ஸோ வந்து மூடி வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 7 நிமிஷம் ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை திருப்பி போட்டு மறுபக்கமும் ஒரு 7 நிமிஷம் ஃப்ரை பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, வீட்லேயே எப்படி ரொம்ப ஈஸியாக மீன் பொழிச்சது பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு அட்டகாசமான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Soumya.